இவற்றில் நீங்கள் எப்படிப்பட்ட பொம்மை? தன் கணவரிடம் 4 பொம்மைகளை கொண்டு வந்து காட்டினாள் கோமதி. அவர் கோபமாக, நான் என்ன சின்ன குழந்தையா என்று கேட்டார். அதற்கு அவள், இது நம் மகனுக்காக. இந்த பொம்மைகளில் சில விசேஷங்கள் உண்டு. 4 பொம்மைகளின் காதிலும் ஓட்டை இருக்கிறது பாருங்கள் என்றாள். முதல் பொம்மையையும் கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியையும் தன் கணவரிடம் கொடுத்து அதன் காதில் இருக்கும் ஓட்டையில் விடச் சொன்னாள். அந்த சங்கிலி மறுபக்க காதின் வழியே வந்துவிடுகிறது. கோமதி தன் கணவரிடம், இப்படித்தான் மனிதர்களில் சிலர் நாம் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதின் வழியே அனுப்பிவிடுவார்கள் என்றாள். 2வது பொம்மையை கொடுத்து அதையே திருப்பிச் செய்யச் சொன்னாள். இந்த பொம்மையில் சங்கிலி வாய் வழியே வெளியே வருகிறது. இந்த மாதிரி மனிதர்கள் நாம் எதை சொன்னாலும் அதை அடுத்த நொடியே வெளியே பரப்பிவிடுவார்கள் என்றாள். பிறகு 3வது பொம்மையை கொடுத்து மீண்டும் அதையே செய்யச் சொன்னாள். இதில் சங்கிலி வெளியே வரவே இல்லை. இப்படிப்பட்ட மக்களிடம் எதை சொன்னாலும் அது அவர்களுக்குள்ளேயே இருக்கும், வெளியே வரவே வராது என்றாள். சரி, இதில் யார்தான் சிறந்த மனிதர் என்று கணவர் ஆர்வமாக கேட்டார். என் கையில் இருக்கும் 4வது பொம்மைதான் சிறந்த மனிதர் என்று கோமதி சிரித்துக்கொண்டே சொன்னாள். கணவர் அந்த 4வது பொம்மையின் காது வழியே சங்கிலியை விடுகிறார். மறுபக்க காதின் வழியே அது வெளியே வருகிறது. அதை திரும்ப செய்யச் சொன்னாள் மனைவி. 2ஆம் முறை வாயின் வழியே சங்கிலி வெளியே வருகிறது. 3வது முறையும் செய்யச் சொன்னாள். இம்முறை அந்த சங்கிலி வெளியே வரவே இல்லை. அவள் தன் கணவரிடம், 4வது பொம்மை போன்ற மனிதர்கள்தான் நம்பகமானவர்கள். அவர்களை முழுமையாய் நம்பலாம். எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி, எங்கு கேட்க வேண்டுமோ அங்கு கேட்டு, எங்கு அமைதி காக்க வேண்டுமோ அங்கு அமைதி காப்பார்கள் என்று விளக்கினாள். நியதி: அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசவும் கூடாது, பேச வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்கவும் கூடாது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.